தேங்காயும் சோம்பையும் போட்டு நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுக்கணும். அப்புறம் அடுப்பில் எண்ணெயை ஊற்றி கடுகு பெருஞ்சீரகம் போட்டு பொரிஞ்சதும் 4 பல் பூண்டை போட்டு வணக்கணும். ஒரு பெரிய வெங்காயம், அது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வெங்காயம் வணங்குற வரலும் வதக்கி விடணும். வணங்கினோன்னு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு ஒரு வரமிளகா, ஒரு தக்காளி, உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவைன்னா பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெட்டி நறுக்கி வச்சுருக்கிற சேனக்கிழங்குல உப்பு போட்டு கொஞ்ச நேரம் விட்டு அதை கழுவி குக்கரில் போட்டு நம்ம ஏற்கனவே துருவி வச்ச சோம்பும் தேங்காயும் அந்த கிழங்கோட போட்டு தேவைக்கிற உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு இறக்குனாக்கா மேலாம கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி கொத்தமல்லி கூட தூவி சேனக்கிழங்கு வறுவல் ரெடி.